அம்மனுக்கு வந்து நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணுறது வந்து தீர்க்க சுமங்கலியாகவும் நல்ல செல்வ செழிப்போடும் நம்மளை இருக்க வைக்கும். இந்த நாளில் அம்மனுக்கு வந்து சித்திரானங்கள்னு சொல்லப்படுற தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம்னு நம்ம விதவிதமாக பண்ணி வச்சு சாமியை வணங்கலாம். அது முடியாதவங்க ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை ஒரு பால் பாயாசமோ வச்சு வணங்குறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வ வழிபாடு இந்த நாளில் பண்ணுறது, பௌர்ணமிக்கு வந்து நம்ம எப்படி எல்லா தெய்வங்களையும் கும்பிடுற மாதிரி நம்ம குலதெய்வத்தையும் வணங்குறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இந்த சித்திரையில் வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடும்போது நம்மளோட குலதெய்வம் நம்மளை முழுமையாக ஆசீர்வதிக்கும், நல்ல பலன் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு உரித்தானவர் வந்து சித்திரகுப்தர். இந்த நாளில் சித்திரகுப்தருக்கு வந்து நம்ம விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கான பாவ கணக்குகள் குறையுங்கிறது ஒரு நம்பிக்கை. விரதம் இருக்கவங்க விரதம் இருந்து வழிபடலாம். ஆனால் விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக பால் சார்ந்த பொருட்களை வந்து சாப்பிடக்கூடாது. காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு இரவு நிலவு